to my channel. இன்னைக்கு ஒரு சூப் ரெசிபி cream of mushroom soup எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. அதுவும் பீட்சா ஹட்டோட இந்த mushroom soupக்கு நான் வந்து ஒரு அடிமை அப்படினே சொல்லலாம். பீட்சா ஹட்ல பீட்சா ஆர்டர் பண்றனோ இல்லையோ mushroom soup ஆர்டர் பண்ணாம இருந்ததே இல்ல. ஏன்னா இது அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இத நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படினு சொல்லிட்டு நிறைய ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் எனக்கும் அதே மாதிரி சூப்பராவே செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து ஒரு பேன்ல ஆட் பண்ணிக்கங்க. அந்த வெண்ணெய் இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா 4 பல் பூண்டை மிக்ஸியில் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திட்டு பச்சை வாசம் போற அளவுக்கு இதை வணக்குங்க. பூண்டு ரெடியான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்குங்க. வெங்காயமும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நான் 200 கிராம் பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூம் வெங்காயம் பூண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வணக்கி விடுங்க. அப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் அது குக் ஆகட்டும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி சேர்த்து தேவையில்லை. ஏன்னா மஷ்ரூம்ஸே தண்ணி விட்டு அது அதுலேயே குக் ஆகிடும். இப்போ மஷ்ரூம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி சீக்கிரம் வத்துறதுக்காக 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வணக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உப்பு உள்ளே சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் குருமிளகு அதையும் இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மைதா மாவு. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அதையும் சேர்த்தி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் பாதி அளவு நம்ம வணக்கி வச்சிருக்க மஷ்ரூம்ஸை உள்ளே சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இது சூடாறணுன்னு போய் அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்க மஷ்ரூம்ஸோட இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தி மிக்சியில் இருக்கிற மிச்சத்தையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்தி அதையும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை திக்காக்கிறதுக்காக இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தி எந்த கட்டியும் இல்லாமல் அதை கலந்து விட்டுட்டு உள்ள சேர்த்திருங்க. அது கொஞ்ச நேரத்தில் சூடாக இந்த மாதிரி திக்காயிரும். இந்த மஷ்ரூம் சூப்போட இன்னொரு ஹீரோ இந்த க்ரீம் தான். இப்போ அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கு 1/2 கப் குக்கிங் க்ரீம் நான் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண 1 நிமிஷத்துலயே அது நல்லா இந்த மாதிரி திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மர் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அது கொதிச்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கடைசியாக சின்னதாக நறுக்குன பார்ஸ்லே. உங்ககிட்ட பார்ஸ்லே இல்லைன்னா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக க்ரீம் அதையும் உள்ளே சேர்த்திக்கிட்டு அவ்வளோதான், நம்ம க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் ரெடி ஆயாச்சு. அவ்வளவுதான், நம்மளோட cream of mushroom soup இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.